விழுப்புரம் மாவட்டத்தில் வீட்டு வேலை செய்யும் பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் காரில் தப்பிய கொலையாளி விபத்தில் சிக்கிய போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது மணமுண்டி கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள தெய்வீகன் தெருவில் வீட்டு வேலை செய்து வரும் கணவனை இழந்த பெண்ணான சத்யா, வயது 35 என்பவரை இன்று காலை காரில் வந்த மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணை மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கத்தியால் குத்தி காரில் தப்பி சென்ற மர்ம நபர் மணமுண்டி திருவண்ணாமலை சாலையில் திருக்கோவிலூர் போக்குவரத்து பணிமனை முன்பு விபத்தில் சிக்கியிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் விபத்தில் சிக்கிய நபரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கத்தியால் பெண்ணை குத்தி கொலை செய்த நபர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள திருப்பாலப்பந்தல் பகுதியை சேர்ந்த முருகன், வயது 46 என்பதும் அவருக்கும் உயிரிழந்த சத்யாவிற்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் ஏற்பட்ட இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.